வெற்றிகரமாக பவுனம்மா பலால் உடலுபாதையிலிருந்து மீண்டு வந்துட்டு 66 வயசுங்க. இப்போ கட்டுமஸ்தான உடல்வாக்கு வேணும்னு அவங்களே அவங்க சுய விருப்பத்தில் சொல்லி கொடுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்கிறேன். இப்போ இது யார் விருப்பத்தில் செய்கிறீங்க? ஓகேவா? ஸோ உங்களுக்கு கட்டுமஸ்தான உடல்வாக்கு வேணும். பழைய விடிக்கு நீங்கள் ஆரோக்கியமாக போகணும். ஓகே, படிப்படியாக போகலாம். இப்போ பாருங்கள், ஒரு எம்டி ராடு எடுத்திருக்காங்க. ஏன் எம்டி ராடுனா, முதல்ல இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒர்க் அவுட்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது இவங்களுக்கு புதுசு கிடையாது. முதல்ல ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ லாங் கேப்பு, திருப்பியும் உள்ளே வர்றாங்க. அதனால் இவங்களுடைய மசில் மெமரியை ரெக்கவர் பண்ணுறதுக்காக முதல்ல தசையை பழக்கப்படுத்திக்கிறதுக்காக வெறும் ராடில் பண்ணுறாங்க. இப்போ அவங்க பண்ண நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், அதாவது விளக்குறேன். ஸோ கேள்வி கேட்ட அம்மாமார்கள், பாட்டிமார்கள் நல்லா பார்த்துக்குங்க. 66 வயசில் பவுனம்மா அசத்துறாங்க. நீங்கள் ஏன் முடியலன்னு சொல்லி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற உறவுகளை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் ஜெயிக்கலாம் பவுனம்மா மாதிரி. ஆரம்பிங்க. இங்கே பாருங்கள், முதல்ல வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வச்சுக்கணும், 2 சைடும். ஓகேங்களா? எங்ககிட்ட ராட் இருக்குது, அதனால் வச்சுக்கிறோம். நீங்கள் வேறு ஏதாவது இருந்தால் வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள், இப்போ இவங்க செய்யக்கூடியது எந்த தசைக்கு? பைசப்ஸுக்கு. ஐயோ, தாய் குழுவிக்கு டெவலப் ஆகிருக்குதுங்க ஒரு 2 செட்லேயே. ஸோ பைசப்ஸு இப்போ பண்ண போகிறாங்க. எப்படின்னு பாருங்கள். கீழே நல்லா கீழே விடுங்கம்மா. கீழே விட்டு இனி ஆரம்பிங்க. மேலே வந்து மறுபடியும் கீழே போகிறக்குள்ளே நல்லா நோட் பண்ணிங்க. மேலே கீழே மூச்சை உள்ளே இழுத்துக்குங்க. கீழே விடையில் மூச்சை வெளியே விட்டுக்குங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஒரு கவுண்டிங்குள்ளே க்ளோஸ் ஆகிடணும். ரிலாக்ஸாக பண்ணணும். ஏன்னா வெறும் வெயிட் இது என்ன சொல்லுங்கள், எம்டியாக தான் இருக்கிறாடு. ஓகே, ஸோ நுரையீரலுக்கும் சேர்ந்த மாதிரி பயிற்சி ஆயிரும். ஏன் இப்படி சேர்த்து கொடுக்குறோம்னா, வயதானவர்கள் இவங்க உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கொஞ்சம் கரெக்டாக உள்ளே இருக்கணும் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ. ஏன்னா கேர் ஆயிடக்கூடாது, டயர்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போதிய பிராண சக்தியை உள்ளே கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி அவங்க பழைய சோறுலேருந்து வடிச்செடுத்த புளி தண்ணியை வழக்கம் போல் மூலிகை தண்ணியாக மாற்றி குடிச்சிருக்காங்க. அதெல்லாம் முந்தைய பதிவில் இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ அது எம்டி ஸ்டெமக்கில் அதை குடிச்சிட்டு தான் இதை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குரு வித்தையை செய்து உடம்பை சூடு பண்ணிட்டு இதை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த குரு வித்தை செய்தாங்கன்னா நாளைக்கு இதை செய்ய மாட்டாங்க, ஒரு நாள் கழித்து தான் செய்வாங்க. எதற்காக? அந்த தசை டெவலப் ஆகணும். இன்றைக்கி இதுக்கப்புறம் முட்டை இன்னும் மற்ற பயிர் வகைகள் எல்லாம் சேர்ந்த மாதிரி புரதம் நிறைந்த குருபாகத்தை எடுத்து அந்த தசை டெவலப் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு தான் திருப்பியும் இதை செய்கிறதா இருந்தால் செய்வாங்க. நாளைக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ட்ரைசப்ஸுக்கு பின்னாடி சதை கையில் பின்பகுதியில் இருக்கும் இல்லைங்களா, அந்த தசைக்கு போயிடலாம். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி பண்ணிக்கலாம். ஸோ படிப்படியாக போகலாம். எங்கள் அம்மாக்கும் என்னை பார்த்து ஆரோக்கியமான உடல் வாக்கு வைக்கணும்னு ஐடியா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்களும் பார்க்குற எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகள் உங்கள் வீட்டில் உள்ள அம்மா, பாட்டி, அக்கா, தங்கச்சி, மனைவி யார் ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு இந்த ஒர்க் அவுட்டை பற்றி சொல்லி கொடுங்க. என்னோடதுன்னு இல்லை, உங்களோடது தெரிஞ்சது வீட்டில் ஏதாவது செய்ய சொல்லுங்கள். 12 முடிச்சிட்டிங்கன்னா வச்சுருங்கம்மா. ஸோ ஒரு செட்டுக்கு 12 எம்டி ராடுனால சும்மா தாய் கழுவி பிரிச்சுமே இது வெயிட்டை போட்டால் தான் தெரியும். ஸோ எப்படி உணர்ந்தீர்கள் இந்த பயிற்சியை? எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நல்லா இருக்குது, வலிக்குது, அங்கெல்லாம் வலிக்குது. வலிச்சா தான் டெவலப் ஆகும். இதுக்கப்புறம் மறக்காமல் என்ன உணவு எடுக்கணும்? முட்டை எடுக்கணும், சிக்கன் முடிஞ்சால் சிக்கன் எடுக்கணும், ஊற வச்ச கொண்டக்கடலை, முளைக்கட்டிய பாசிப்பயிறு, சரிங்களா? உங்கள் வயசுக்கு வந்து தயிரெல்லாம் எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நெய் ஊற்றி சாப்பிடுங்க. வயசாகிட்டுருக்கீங்க, ஜீரண மண்டலம் சீராக இருக்கிறதுக்கு நம்ம நெய் வீட்டிலேயே பால் பெருக்குதல் குரு வித்தையின் மூலம் செய்யக்கூடிய நெய்யை ஊற்றி சாப்பிடுங்க. நல்லா தூங்குங்க. இப்போ காலையில் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து தூக்கம் கேட்டால் என்ன பண்ணிடணும்? தூங்கணும். நான் உங்களுக்காக வேலைகளை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணுறது முக்கியமல்ல தாய் கிழவி, நல்லா நோட் பண்ணிக்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஊட்டச்சத்தையும் எடுக்கணும், நல்லா தூங்கவும் செய்யணும். ஸோ பகலில் தூக்கம் கேட்டாலும் சொல்லுங்கள், தூங்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. போக போக மாற்றிக்கலாம், பகலில் தூங்க வேண்டாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் உங்கள் மசில் மெமரி ரெக்கவர் ஆக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தூங்கணும். நீங்கள் சின்ன வயசில் காட்டில் 2 மோட்டர் தண்ணி ஒட்டுக்கா விட்டு பாய்ச்ச உடம்புதுங்க, சும்மா நினச்சிடாதீங்க. ஆம்பளைகளே 1 மோட்டர் தண்ணி பாய்க்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. இந்த தாய் கிழவி வயசு இருக்கிறப்ப நான்லாம் ட்ரௌசர் போட்ட காலத்தில் எங்கள் அம்மாவை பார்க்குறப்போ 2 மோட்டர் தண்ணி, அது எப்படி சொல்லுவாங்க, 10 ஹெச்பி ஒன்று, 7.5 ஹெச்பி ஒன்று, 17 ஹெச்பி தண்ணியை ஒரே வாய்க்காலில் விட்டு மம்முட்டி போட்டு வெட்டி, அதுவும் சரளக்காடு, மண்ணே வராது. அப்போ எந்த அளவுக்கு ஹெவியாக உழைச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். சரிங்களா?
இப்போ தான் சொட்டு நீர் எல்லாம் வந்துருச்சு. அப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. சரிங்களா? வாய்க்காலில் வெட்டி வெட்டி தண்ணி வாய்க்கணும், தென்னை மரத்துக்கும் மற்ற இதுகளுக்காக இருந்தாலும். அப்படியெல்லாம் உழைச்சி வந்தவங்க, இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணம். நான் இதை செய்ய சொல்லி வற்புறுத்தவே இல்லை. எனக்கும் வந்து நான் நல்ல உடல் வாக்கு வைக்கணும், கொஞ்சம் நல்ல மசில்ஸ் இருக்கணும்டா அப்படின்னு கேட்டதுனால எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அவங்களும் அவங்க சுய விருப்பத்தில் பின்பற்றுகிறார்கள் என்பதை மனதில் தெளிவாக வச்சுக்கோங்க. நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன் தொடர்ந்து பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி தாய்க்கிழவிகள் ஜெயிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி குரு வித்தைகளும் குரு பாகங்களும் அதற்கேற்ற மாதிரி பல்வேறு டிப்ஸுகளையும் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். மறக்காமல் பார்த்துட்டு, திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் பார்த்துட்டு பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே இவங்க கண் எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க கண்ணாடி போடுறதுலேருந்துன்னு சொல்லியிருப்பேன். அதை பல லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க. அவங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள், இதையும் பாருங்கள். இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய குரு பாகத்தையும் பாருங்கள். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, உங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க பவுனம்மா அப்படிங்கிற யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் ப்ரொஃபைலு, இன்ஸ்டா பக்கம் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதில் அவங்களே இப்போ இந்த ஒர்க் அவுட்டை அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி செய்து போட்டிருக்காங்க. இங்கே ஜெம்சி குருவில் நான் எப்பவும் போல் பண்ணி காட்டுறேன். பவுனம்மாவை வச்சும் நானும் என்னோடய ஒர்க் அவுட்டையும் பவுனம்மாங்கிற யூடியூப் சேனலில் அவங்களே ஓனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் அவங்க என்னென்னமெல்லாம் எடுப்பாங்கங்கிற அந்த குரு பாகத்தையும் சொல்லுவாங்க. ஏம்மா இன்றைக்கி என்னம்மா எடுக்க போகிறீங்க சொல்லுங்கள். அப்படியே அதில் இன்னைக்கு பவுன் புடிச்சி மல்டி பர்பஸ் ஆட்டாவில் சாப்பிட்டு சப்பாத்தி, அதுக்கு மேட்சிங்கா டூர் சட்னின்னு சொல்லுவோங்க. என்ன சட்னி? டூர் சட்னி. டூர் சட்னி அது செஞ்சு சாப்பிட போறேங்க. அது எப்படி தயாரிக்கிறதுன்னு உங்களுக்கு தயாரிக்கும் போது சொல்றேனுங்க. சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கல, அதெல்லாம் எடுப்பீங்களா? அதை சொல்லுங்க முதல்ல. அது தயாரிக்கிறத அடுத்த காணொலியில முட்டை சாப்பிட்றத பதிவு பண்ணுமாங்க. முட்டை சாப்பிடுவனுங்க. ஏன்னா அந்த கிழவிக்கு இதனால தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறேன். இப்போ நீ சாப்பிட போகிறது இந்த கிழவி சாப்பிட்றத நானும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டானா ரேஷன் கோதுமை, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, ராகி, கம்பு, சோளம் 6 அணம் போட்டு அரைச்சி அதில் பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையிலான சாஃப்ட் சப்பாத்தி குரு பாகமாக தயாரிக்கிறோம். அதுக்கு மேட்சிங்காக டூர் சட்னினா சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அதில் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, எப்படி சொல்லுதுங்க, பூண்டு, மரச்செக்கு நல்லெண்ணெய், தக்காளி சேர்த்துவியா, தக்காளி இதெல்லாம் வச்சு அரைக்கிறதுங்க. அதுவும் உச்சபட்சம். இன்னும் வந்து வெந்தயம் எப்படி சொல்கிறதுங்க, உளுந்து வச்சு அரைச்சா இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி அது இல்லை, ஏன்னா முட்டை சேர்த்திக்கிறோம். ஸோ இது கூட ஒரு முட்டை சேர்த்திக்க போகிறாங்க, மதியம் ஒரு முட்டை. ஸோ அப்போ என்ன ஆயிரும், 2 முட்டை. 66 வயசில் 2 வெள்ளைக்கோழி முட்டை தானுங்க, பிராய்லர் கோழி முட்டை தான், கடையில் கிடைக்கிற வெள்ளை முட்டையை தான் சுற்றி செய்து எப்போ எடுத்துக்குவோம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னடா இதுக்கு முழுசாக தகவல் தெரியலங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் 1 வருடம் முழுதாக பாருங்கள். ஒரு காணொலியில் நாங்கள் எல்லாத்தையும் முழுசாக வைக்க முடியாதுங்கிறத கனிவாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சட்னி எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியணும். அந்த பவுன் ஃபுட்ஸுடைய சாஃப்ட் சப்பாத்திக்கு மல்டி பர்பஸ் ஆட்டா எப்படி தயாரிக்கிறதுன்னு தெரியணும். முட்டையை சுற்றி செய்கிறது எப்படின்னு தெரியணும். அதெல்லாம் ஏற்கனவேவும் இருக்குது, இன்னும் செய்து போடுவோம். பவுனம்மா இப்போ தனியாக அவங்களோட இதுலேயும் செய்து காட்டுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் இந்த காணொலியை புதிதாக பார்க்குறவங்களா இருந்தால் நல்லா நோட் பண்ணிங்க. பேப்பரும் பேனாவும் எடுத்து இந்த டேட்டை குறித்து வச்சுட்டு அடுத்த வருஷம் இதே டேட்டு வர்ற வரைக்கும் ஜெம்சி குருவையும் பவுனம்மாவையும் ஜெம்சி பவுன் ஃபுட்ஸையும் ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸையும் ஜெம்சி குரு வைத்தியத்தையும் ஜெம்சி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரையும் ஜெம்சி சிசி நியூஸ் தமிழையும் இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே நம்ம சேனல். 24 சேனலு, 24 பேஜ் இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா எனக்கு தேவையில்லை. எங்களை யாரும் கூப்பிடாதீங்க. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கூப்பிடுவீங்கன்னு தான் உங்களுக்கு ஆல்ரெடி விளங்குறதுக்காக எல்லா சேனல்லையும் வச்சுட்டேன். நீங்கள் எல்லா சேனல்லையும் வச்சு பேப்பரும் பேனாவும் எடுத்து குறிப்பெடுத்து வச்சுட்டே வாங்க. சந்தேகம் வந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. 1 வருஷம் முடிவில் நீங்களே இந்த சந்தேகத்தை அடிச்சிருவீங்க. என்னை கூப்பிடாதீங்க. நான் வந்து உங்களை மாதிரி ஒரு காமன் மேன் தான். பவுனம்மாவும் அப்படி தான். எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் எப்படி பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு நிலவில் இருந்த ஒரு ராடு பழசு. முதல்ல எங்கள் வீட்டில் நிலவு இருந்தது. அந்த நிலவில் இருந்த ராடை இப்போ நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். இன்னும் காட்டுட்டுங்களா, இங்கே பாருங்கள் எங்களோட காரு இது. ஆமாம், இதில் அப்படியே உட்காந்து அந்த ஹிப்புக்கு பண்ணி காட்டிடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், இது என்ன பண்ணி வச்சுருக்கிறேன் தெரியுங்களா? இடுப்புக்கு வந்து தசையை குறைக்கிறதுக்காக, சைடு பெல்லியை குறைக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். இப்போ பவுனம்மா எப்படி அதை குறைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ உட்காந்துட்டு சுற்றுற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். பண்ணுங்கம்மா, அவ்வளோதான்.
உடனே நீங்களும் இதே மாதிரி கார் டயர் எங்கே வாங்குறேன்னு கேட்கக்கூடாது. இந்த கட்டமைப்பை உருவாக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த கட்டமைப்பை உருவாக்கணும் உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட்டை வச்சு. இது பாருங்கள் பெஞ்ச் ப்ரெஸ்ஸு. நல்லா நோட் பண்ணிக்கங்க. எங்கள் வீட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸு வைக்கிறதுக்கு போக இருந்த பைப்புகளில் வச்சு பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள் எங்களுடைய நிலவு கட்டை, பழைய நிலவு கட்டையே கரலாக்கட்டை. இதோ பாருங்கள் ஜன்னலில் இருந்த ராடை பைசப்ஸுக்கு 4 ஆம்ஸுக்கு மாற்றியாச்சு. இங்கே பாருங்கள் தம்பிள்ஸ் நம்மளே செஞ்சது வெல்டு வச்சு. இதில் வந்து இன்னும் வெவ்வேறு மெத்தடுகள்லாம் மாற்ற போகிறோம். இதுலேருந்து சொல்ல வர்றது என்னென்னா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஓகே. ஸோ போன வருஷம் 7வது மாதம் இந்த கிழவி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தது. இந்த வருஷம் 7வது மாதம் தெரிவிக்க விடுறாங்க. இன்னும் பாருங்கள் இந்த கிழவிக்கு நான் வயசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற 93 வயசுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இலுமினாட்டிகளா கெட்ட கார்பரேட்டுகளா இந்த குருவான்னு பார்த்துருவோம். எங்கள் அம்மாவை 93 வயசு வச்சிருக்கிறது தான் என்னுடைய முதல் தலையாய கடமை. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே என் வீட்டில் மாற்றி அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் என்னோடய வேலையை விட்டுட்டு 1 ஹவர் இப்போ அவங்களுக்கு டெய்லி ட்ரெயின் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் சாப்பாடெல்லாம் கீழே மாற்றியாச்சு. எங்கே இருந்தாலும் சரி உட்காந்துட்டே சமைக்கிற மாதிரி, ஆசனத்திலிருந்தே சமைக்கிற மாதிரி. சரிங்களா? இது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் இவங்களுக்காக ஆட்டாங்கல் ஆசனத்துக்கு தனியாக, அம்மிக்கல் ஆசனத்துக்கு தனியாக. ஸோ இதெல்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ சும்மா எங்கள் அம்மா மீண்டு வரல, திரும்பவும் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் மாடிக்கு போகிறது, வீட்டில் மாடிக்கு போகிறதே அவங்களுக்கு காலுக்கு பயிற்சி. அறுவை சிகிச்சை செய்யணும் நிலையில் இருந்த மூட்டை மீட்டு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னல, அது இந்த மாதிரி படியில் டெய்லி ஏறி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு மொட்டை மாடி போகணும். மாடி தோட்டம் வீட்டு தோட்டம், வீட்டில் 13 மூலிகை வளர்த்துறாங்க. அந்த 13 மூலிகைக்கு இதில் தான் டெய்லி ஏறி போவாங்க. தண்ணி நான் கொண்டு போய் வச்சுருவேன், இவங்க அங்கே போய் செய்வாங்க. ஸோ அது இல்லாமல் மேலே சூரிய குளியல் எடுப்பாங்க. ஸோ நிறையா பேர் கேட்குறீங்க ஆச்சரியப்பட்டு, எப்படிங்க 66 வயசில் பவுனம்மா சுகர் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் இருக்காங்க? முதல்ல இருந்ததை விட இப்போ நல்லா பாருங்கள் மூஞ்சியே எவ்வளவுக்கு எப்படி சொல்லுதுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா? அந்த மாதிரி நல்லா இப்போ அவங்க ஃபேஸ் வந்து நல்லா ரெக்கவர் ஆகியிருக்குதுன்னா இவ்வளவு சப்போர்ட் இருக்குது. ஏன்னா இவங்க தான் என் வீட்டு ராணி தேனி. இவங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் நான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஒவ்வொரு ஆணும் இதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம வீட்டு ராணி தேனீக்கள் முழு ஆரோக்கியத்தோடு இருந்தால் மட்டுமே நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம சுயநலமும் இருக்குது, நம்ம குடும்பத்துடைய சுயநலமும் இருக்குது. ஸோ முடிந்தவரை நம்ம வீட்டு அம்மா பாட்டி அப்புறம் என்னது மனைவி அக்கா தங்கச்சி நங்கையா கொழுந்தியான்னு எந்த பெண் உறவுகள் இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் டிப்ஸு சொல்லி கொடுத்தா போதும். ஸோ இன்னும் இவங்க என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, எப்படி அசத்துறாங்கன்னு அடுத்தடுத்த பதிவில் இந்த ஜெம்சி குருவிலையும் பார்க்கலாம், பவுனம்மாவிலையும் பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், டைட்டில்லையே பவுனம்மாவை லிங்க் பண்ணி வச்சுருப்பேன். யூடியூப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் தவறாமல் அதையும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவைன்னா பலன் பெற்றுக்குங்க. ஏன் எதுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இதில் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறீங்க. அந்த வேலை என்னுடைய வேலை இல்லை, தகவலை கொடுக்குறது தான் என் வேலை. இந்த தகவலை வச்சு உங்களால் ஏதாவது பண்ணிக்க முடிஞ்சால் பண்ணிக்கங்க, முடியலன்னா விட்டுருங்க.